கையில காசே இல்லாம ஸ்கிராச்ல இருந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்க முடியுமா? கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல. ஆனா நம்புங்க, ஒரு சரியான பிளான் இருந்தா இதுவும் சாத்தியம்தான். அந்த பிளானை தான் நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம உச்சத்துக்கு போயிடலாம். இதோட விலை எவ்ளோ வரும்னு நினைக்கிறீங்க? இதுதான் அந்த நம்பர். ஓக் ரிட்ஜ் நேஷனல் லேப்ல இருக்கிற ஃப்ரண்டியர் மாதிரி ஒரு டாப் டியர் சூப்பர் கம்ப்யூட்டரோட விலை $600 மில்லியன். அடிங்கப்பா, தலை சுத்துதில்ல. இப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இவ்ளோ பெரிய பட்ஜெட் இல்லாம ஜீரோல இருந்து இப்படி ஒரு எக்ஸாஸ்கேல் மிஷினை, அதாவது ஒரு செகண்டுக்கு பில்லியன் கணக்குகளை போடுற ஒரு கம்ப்யூட்டரை எப்படி உருவாக்குறது? இதுக்கு நிஜமாவே ஒரு வழி இருக்கா? வாங்க பதில தேடலாம். இதோ நம்மளோட கேம் பிளான். ஒரு 6 நிலை ரோட் மேப். இது அப்படியே ஒரு வீடியோ கேம்ல லெவலப் பண்ற மாதிரி தான். இந்த பிரம்மாண்டமான வேலையை நாம படிப்படியா செய்ய போறோம். நம்ம பயணம் 6 லெவல் கொண்டது. முதல்ல கிளவுட்ல ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு டெஸ்க்டாப், ஒரு சின்ன சர்வர், மினி டேட்டா சென்டர், அப்புறம் ஒரு ரீஜனல் சென்டர், கடைசியா ஒரு நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டர். பாத்தீங்களா, ஒரு சிம்பிளான ஸ்டார்ட்ல இருந்து எவ்ளோ பெரிய இலக்க நோக்கி போறோன்னு. இந்த டேபிள்ல நம்ம முழு பிளானையும் ஒரே ஷாட்ல பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பட்ஜெட், டைம், நம்மளோட இலக்கு எல்லாம் எப்படி அதிகரிக்குதுன்னு பாருங்க. €0 ஆரம்பிச்சு €500 மில்லியன் வரைக்கும் இந்த பயணம் போகுது. சரி, இப்போ 3 லெவல்களை கொஞ்சம் ஜாஸ்தியா பார்க்கலாம். இந்த ஆரம்ப கட்டங்கள்ல காசை விட உங்க ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க கராஜ்ல இருந்து உங்க முதல் சர்வரை உருவாக்குறதுக்கான பயணம் தான் இது. ஆமாங்க, நீங்க €0 இருந்து ஆரம்பிக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? AWS, கூகுள் கோலாப் மாதிரியான சர்வீஸ்கள் கொடுக்குற இலவச கிளவுட் கிரெடிட்ஸை வச்சு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், மிஷின் லேர்னிங் மாதிரி ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கலாம். இங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கிடையாது, உங்க நேரமும் ஆர்வமும் தான். இப்போ லெவல் 2ல இருந்து லெவல் 3க்கு போறத பாருங்க. உங்க பர்சனல் யூஸ்க்காக ஒரு பவர்ஃபுல் டெஸ்க்டாப் பிசி கட்டுறதுல இருந்து பல ஜிபியூக்களை, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டுகளை ஒன்னா சேர்த்து உங்க முதல் ப்ரொஃபஷனல் சர்வரை உருவாக்குறது ஒரு பெரிய ஜம்ப். சொல்லப்போனா இந்த ஜிபியூக்கள் தான் சூப்பர் கம்ப்யூட்டிங்கோட ஹார்ட்டே. இங்க தான் பட்ஜெட்டும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி நல்லாவே அதிகமாகுது. முக்கியமா உங்க முதல் வருமானத்துக்கான கதவை இதுதான் திறந்து வைக்குது. வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இங்க உங்க பர்சனல் ப்ராஜெக்ட் ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா மாறப்போகுது. இது எப்படி ஸ்கேல் அப் பண்ணி காசு சம்பாதிக்கிறதுன்னு பாப்போம். இதுக்கு பேரு தான் HPC as a service. ரொம்ப சிம்பிள். உங்க கம்ப்யூட்டிங் பவரை மத்த கம்பெனிகளுக்கு வாடகைக்கு விடுறது தான். 2023ல இந்த மார்க்கெட்டோட மதிப்பு மட்டுமே $11 பில்லியன் மேல. இதுதான் உங்க வளர்ச்சிக்கான பணத்தை உருவாக்குற சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. இந்த பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு சின்ன கேனக்கி போட்டு பாப்போமா? ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒரு 10 பவர்ஃபுல் ஜிபியூ இருக்கிற ஒரு சின்ன கிளஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஜிபியூவையும் ஒரு மணி நேரத்துக்கு வெறும் $3ன்னு ரொம்ப கம்மியான மார்க்கெட் விலைக்கு நீங்க வாடகைக்கு விடுறீங்க. இப்படி பார்த்தா நீங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $78,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். வாவ்! இந்த வருமானமே ஒரு இன்ஜின் மாதிரி செயல்பட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தேவையான நிதியை உருவாக்கும். ஒரு தெளிவான பாதை தெரியுதுல்ல? இப்போ நாம ஃபைனல் பாஸ் லெவலுக்கு வந்துட்டோம். அதாவது ஒரு நேஷனல் ஸ்கேல் சூப்பர் கம்ப்யூட்டர். இங்க நம்மளோட தாவுதல் ரொம்பவே பெருசு. இதுக்கு தேவைப்படுற விஷயங்களும் ஸ்ட்ராட்டஜியும் டோட்டலா வேற லெவல். இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு €500 மில்லியன் மேல பட்ஜெட், பல மெகாவாட் கரண்ட், ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் டீம், கஸ்டமைஸ்டு டேட்டா சென்டர்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தேவைப்படும். இது ஒரு தனி ஆளா செய்யவே முடியாது. கண்டிப்பா அரசாங்கம் அல்லது பெரிய யூனிவர்சிட்டி கூட்டமைப்புகளோட பார்ட்னர்ஷிப் வச்சே ஆகணும். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாம கணக்குல எடுத்துக்காத சில மறைமுக செலவுகளும் சவால்களும் இருக்கு. இந்த முழு விளக்கமும் நம்புற மாதிரி இருக்கணும்னா நாம அதையும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இப்போ நான் சொல்ல போறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஒரு டேட்டா சென்டர் கட்டுறதுக்கான மொத்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 45% கம்ப்யூட்டருக்கே போறதில்ல. அது வெறும் எலக்ட்ரிக்கல் வேலைகளுக்கு மட்டும்தான் செலவாகுது. இந்த சார்ட் அதை இன்னும் தெளிவா காட்டுது. ஒரு மீடியம் சைஸ் சென்டருக்கு வருஷத்துக்கு வர்ற கரண்ட் பில் அந்த ஹார்ட்வேரோட விலையவே மிஞ்சிடும். இங்க பாருங்க, ஹார்ட்வேர் செலவு €1,00,000னா கரண்ட் பில் மட்டுமே கிட்டத்தட்ட €9,00,000 வருது. இந்த செலவுகள் மட்டும் இல்ல, இன்னும் சில பெரிய ரிஸ்க்கும் இருக்கு. நீங்க வாங்குற டெக்னாலஜி 2-3 வருஷத்திலேயே அவுட்டேட்டட் ஆயிடும். ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க லேட் ஆகலாம். அது மட்டும் இல்லாம நீங்க கூகுள், அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிகளோட போட்டி போட வேண்டியிருக்கும். அதனால உங்க ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜியும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். சின்ன சின்ன கிராண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு வாடகை வருமானம்,
அப்புறம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஃபண்டிங், கடைசியா நேஷனல் லெவல் முதலீடுகள்னு படிப்படியா வளரணும். இந்த கோட் நாம ஏன் இந்த கஷ்டமான பயணத்தை மேற்கொள்ளணும்னு விளக்குது. இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் மூலமா கம்பெனிகள் வேகமா மார்க்கெட்க்கு வர முடியும், புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இதுதான் இதோட உண்மையான பவர். சரி, 0லேருந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் போறதுக்கான முழு ரோட் மேப்பையும் நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இப்படி ஒரு கம்ப்யூட்டிங் பவர் இருந்தா இந்த உலகத்தை மாத்தக்கூடிய எந்த பெரிய பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண்பீங்க?